ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சத்யா. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வந்து வேம்ப் சர்வர் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அந்த வேம்ப் சர்வர் எப்படி இன்ஸ்டால் பண்ண சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வேம்ப் சர்வர்னா என்ன அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேம்ப் சர்வர் வந்து எதுக்காக யூஸ் பண்ண சொல்லிட்டு நம்ம ஒன் பைனா இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ வேம்ப் சர்வர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு டேட்டாபேஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும், அப்படி இல்லைனா ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் ரன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து வேம்ப் சர்வர் யூஸ் பண்ணி வந்து ரன் பண்ணிக்க முடியும். ஆக்சுவலாக வேம்ப்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ், அப்பாச்சி, MySQL, PHP இந்த பேக்கேஜ்லாம் சேர்ந்துதான் வந்து வேம்ப்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது நம்ம வந்து செப்பரேட்டாக நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட் வேம்ப் சர்வர் இன்ஸ்டால் பண்ணால் மட்டும் போதும், நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாமே வந்து இன்ஸ்டால் ஆகிடும். சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வேம்ப் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் விண்டோஸ், அப்பாச்சி, MySQL அண்ட் PHP. அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வேம்ப் சர்வர் இஸ் சர்வர் விச் இஸ் யூஸ்ட் டு ஹோஸ்ட் த PHP ப்ரோக்ராம். ஓகேங்களா? அப்போ நீங்கள் ஒரு PHP ப்ரோக்ராம் எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக வந்து HTML ஃபைல் ரன் பண்ணுற மாதிரி ரன் பண்ண முடியாது. இது வந்து ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஓகேங்களா? பாருங்க, PHP இஸ் ஏ சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். அப்போ இந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் ரன் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு சர்வர் வேணும். ஸோ அந்த சர்வர் தான் பார்த்தீங்கன்னா வேம்ப் சர்வர். ஓகேங்களா? நம்ம வேம்ப் சர்வர் யூஸ் பண்ணி வந்து நம்ம PHP ப்ரோக்ராமை ரன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த PHPல நம்மளுக்கு வந்து ஒரு MySQL டேட்டாபேஸ் இருக்கு. ஸோ இந்த MySQL டேட்டாபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் பாப்புலர் ஓப்பன் சோர்ஸ் SQL டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகேங்களா? அப்போ நம்ம வந்து டேட்டாபேஸ் அக்சஸ் பண்ணி அந்த டேட்டாபேஸ்ல வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்க முடியும், அந்த பார்த்தீங்கன்னா ரெட்ரைவ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு நம்ம இந்த வேம்ப் சர்வர் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ வேம்ப் சர்வர் நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் அந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெட் கலர்ல இருக்கும். அதை நெக்ஸ்ட் வந்து எல்லோ கலர்ல சேஞ்ச் ஆகும். ஃபைனலா இந்த ஐக்கன் வந்து கிரீன் கலர் சேஞ்ச் ஆனாதான் நம்மளால அந்த சர்வரை ரன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வேம்ப் சர்வர் எப்படி டவுன்லோட் பண்றது அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எப்படி இன்ஸ்டால் பண்ண சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்கே வேம்ப் சர்வர் டைப் பண்ணிக்கோங்க. வேம்ப் சர்வர் டைப் பண்ணிட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்க. இதில் வந்து வேம்ப் சர்வர் ஃபைல்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வேம்ப் சர்வர் ஃபைல்ஸ்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வெப்சைட் போயிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து வேம்ப் சர்வர் வந்து 30 பிட் கொடுத்துருப்பாங்க அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 64 பிட் கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் உங்களோட சிஸ்டம் வந்து 32 பிட்டா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி இல்லை சிஸ்டம் வந்து 64 பிட்டா இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து செகண்ட் லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேம்ப் சர்வர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு 445 MB சம்திங் வரும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் வேம்ப் சர்வர் மட்டும் இன்ஸ்டால் பண்ணால் போதாது, அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா விஷுவல் C++ ரீடிஸ்ட்ரிபியூட்டபிள் பேக்கேஜ்னு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நீங்கள் இந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து வேம்ப் சர்வர் ரன் ஆகும், இல்லை வந்து ரன் ஆகாது. ஓகேங்களா? இப்போ வந்து நீங்கள் இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஆல் VC ரீடிஸ்ட்ரிபியூட்டபிள் பேக்கேஜ் 86 and 61 கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த பேக்கேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 32 பிட்டுக்கும் இருக்கு அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 64 பிட்டுக்கும் இருக்கு. ஸோ உங்களோட சிஸ்டம் வந்து 64 பிட்டா இருந்துச்சு அப்படின்னா இல்லை 32 பிட்டாலும் பிரச்சனை இல்லை, ஜஸ்ட் நீங்கள் செகண்ட்லி கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து 32 பிட்டுக்கும் 64 பிட்டுக்கும் சேர்ந்து நமக்கு வந்து டவுன்லோட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபைல்ஸ்லாம் நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அது வந்து எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ண சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வேம்ப் சர்வர் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அண்ட் தென் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த பேக்கேஜ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நீங்க டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த 32 பிட் அண்ட் தென் 64 பிட் ரெண்டுமே வந்து நமக்கு மிங்கிள் ஆகி வரும். ஓகேங்களா? நான் வந்து செப்பரேட்டா நான் பிரிச்சு வச்சிருக்கேன். ஸோ 32 பிட்டா இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் இந்த ஃபைல்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை 64 பிட்டா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஃபைல்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஃபைல்ஸ் எல்லாமே நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வேம்ப் சர்வர் மட்டும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வேம்ப் சர்வர் வந்து ரன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எஸ் கேட்கும், எஸ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து இங்கிலீஷ் ஓகே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஐ அக்செப்ட் த அக்ரிமெண்ட் நான் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் இப்போ வேம்ப் சர்வர் சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகும். நான் வந்து வேம்ப்னு சொல்லிட்டு நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதை நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இங்கே PHP வெர்ஷன் கேட்கும். நான் வந்து PHP 7.2.33 நான் சூஸ் பண்ணிட்டுருக்கேன். அது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா MariaDB, MySQL இது எல்லாமே டிஃபால்ட்டாகவே இருக்கும். ஜஸ்ட் நான் நெக்ஸ்ட் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நமக்கு வந்து வேம்ப் சர்வர் 64 தேவையில்லை, வேம்ப் சர்வர் மட்டும் இருந்தால் போதும். அண்ட் தென் நெக்ஸ்ட் இன்ஸ்டால் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறமா நம்மளுக்கு வந்து ரன் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு வந்து ப்ரௌசர் கேட்கும். நான் என்ன பண்ணுறேன்னா குரோம் ப்ரௌசர் ஃபர்ஸ்ட் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ குரோம் ப்ரௌசர் பார்த்தீங்க அப்படின்னா C டிரைவில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் பார்த்தீங்கன்னா குரோம் சொல்லிட்டு கூகுள் சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டர் வந்து குரோம் ஃபோல்டருக்குள்ளார அப்ளிகேஷனுக்குள்ளார பார்த்தீங்கன்னா குரோம் சொல்லிட்டு இருக்கும். சரிங்களா? அதை நான் சூஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் நான் கொடுத்துக்கிறேன். அது நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து எடிட்டர் கேட்கும். நான் நோ கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து வேம்ப் சர்வர் நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் ஃபினிஷ் கொடுத்து என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபைலை ஃபர்ஸ்ட் ரன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம வேம்ப் சர்வர் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் சர்ச் ஆப்ஷன் போயிட்டு நான் வேம்ப்னு டைப் பண்ணுறேன். ஸோ நமக்கு வேம்ப் சர்வர் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா?
இப்போ நீங்கள் வந்து வேம் சர்வர் வந்து இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து நமக்கு டில் ஃபைல் மிஸ்ஸிங் சொல்லிட்டு எதாவது காமிக்கும் ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த எதாவது வரக்கூடாது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் அந்த விசுவல் C++ பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அது இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து வேம்ப் வந்து ரன் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. இப்போ வேம் சர்வர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து ரெட் கலர் ஐக்கான் இருக்கும். அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோ கலரில் சேஞ்ச் ஆகும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அது கிரீன் கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ரன் பண்ண முடியும் ஓகேங்களா. அங்கே பாருங்க நம்ம கிரீன் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இது வந்து எப்போ நம்ம ரன் பண்ண சொல்லி பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து PHP, Apache, MySQL, MariaDB சொல்லிட்டு இது எல்லாமே இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இந்த ஃபைல் ரன் பண்ணுறேன். இங்கே நான் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு நியூ டேப் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து நீங்கள் லோக்கல் ஹோஸ்ட் டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து வேம் சர்வரோட ஹோம் பேஜ் நமக்கு டிஸ்பிளே ஆகும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அது எங்கே வரும் அப்படின்னா யுவர் ப்ராஜெக்ட்டில் வந்து நீங்கள் வந்து ரன் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து PHP myadmin சொல்லிட்டு டேட்டாபேஸ் இருக்கும் ஓகேங்களா. ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டேட்டாபேஸ் வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே வந்து PHP myadmin நான் கிளிக் பண்ணிக்கிறேன். நமக்கு இந்த ஹோம் பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து யூசர் நேம் அண்ட் தென் பாஸ்வேர்டு கேட்கும். யூசர் நேம் வந்து ரூட் அண்ட் தென் பாஸ்வேர்டு வந்து எம்டியாக கொடுத்துட்டு நீங்கள் கோ கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து அந்த PHP myadmin-ஓட ஹோம் பேஜ் டிஸ்பிளே ஆகும் ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா டேட்டாபேஸ் வந்து கிரியேட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு PHP ஃபைல் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த PHP ஃபைல் எப்படி ரன் பண்ண முடியும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னோட மை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் C டிரைவ் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. C டிரைவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வேம்ப்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கொடுத்துருப்பாங்க. இந்த வேம்ப் ஃபோல்டருக்குள்ளார www ஃபோல்டருக்குள்ளார பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நியூ ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி நீங்கள் வந்து ரன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்க என்ன பண்ணுறேன்னா PHP நான் டைப் பண்ணிக்கிறேன். PHP டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இது வந்து ஒரு ஃபைல் நான் கிரியேட் பண்ணி நான் சேவ் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நியூ ஒரு ஃபைல் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபைல் வந்து எங்கே சேவ் பண்ணுறேன் அப்படின்னா நான் அந்த PHP ஃபோல்டருக்குள்ளார சேவ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. C டிரைவில் இருக்கிற வேம்ப்புக்குள்ளார www ஃபோல்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நான் PHP ஃபைலுக்குள்ளார நான் சேவ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து test.php சொல்லிட்டு ஒரு ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ ஏன்னா நீங்கள் வந்து PHP ஃபைல் ரன் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து அந்த வேம்ப் ஃபோல்டருக்குள்ள நீங்கள் வந்து ரன் பண்ண முடியும் ஓகேங்களா. ஏன்னா நமக்கு சர்வர் இருந்தால் தான் வந்து PHP ஃபைல் ரன் பண்ண முடியும். சர்வர் இல்லைன்னா நம்மளால ரன் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நம்ம வேம்ப் சர்வர் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த ஃபைல் நான் எங்கே சேவ் பண்ணியிருக்கேன்னா நான் வேம்ப் ஃபோல்டருக்குள்ள வந்து சேவ் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் பாருங்க ஒரு PHP கோடிங் நான் எழுதிக்கிறேன். ஸோ PHP ஸோ இந்த கோட்ஸ் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. இங்கே என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் எக்கோ மூலியமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ H1 டேகில் அந்த H1 டேகில் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து திஸ் இஸ் PHP ஃபைல் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் PHP ஃபைல் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிக்கிறேன். இந்த ஃபைல் எப்படி ரன் பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட் நீங்கள் ஒரு ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லை நியூ டேப்பில் வந்து லோக்கல் ஹோஸ்ட்னு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ யுவர் ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு PHP சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆயிருக்கும் ஓகேங்களா. ஏன்னா நம்ம வேம்ப்புக்குள்ளார நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து நமக்கு இந்த யுவர் ப்ராஜெக்ட் டிஸ்பிளே ஆகும். இப்போ வந்து இந்த ஃபைல் எப்படி ரன் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு விஷுவல் ஹோஸ்ட் வந்து ஆட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அது எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னா இங்கே பாருங்கள் ஆட் ஏ விஷுவல் ஹோஸ்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நான் அதை சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நேம் கொடுக்க சொல்லுவாங்க ஓகேங்களா. நான் என்ன பண்ணுறேன்னா மை ப்ராஜெக்ட் சொல்லிட்டு ஒரு நேம் நான் கொடுத்துக்கிறேன். ஏன்னா நீங்கள் நியூ டேப் ஓப்பன் பண்ணி ரன் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம அந்த நேம் வச்சு நம்ம ரன் பண்ண போகிறோம். அதனால் ஃபர்ஸ்ட் நான் மை ப்ராஜெக்ட் சொல்லிட்டு ஒரு நேம் நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த ப்ராஜெக்டோட பாத்து கேட்பாங்க ஓகேங்களா. இதோட பாத் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோல்டரில் இருக்குது ஓகேங்களா. அங்கே பாருங்க வேம்ப் ஃபோல்டருக்குள்ளார www ஃபோல்டருக்குள்ளார தான் வந்து PHP சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் வச்சிருக்கேன். இந்த பாத் நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு இந்த பாத்துக்குள்ள நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாஷ் மட்டும் நான் போட்டுட்டு இங்கே ஸ்டார்ட் த கிரியேஷன் ஆஃப் த விஷுவல் ஹோஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து த ஃபைல்ஸ் ஹேவ் பின் மாடிஃபைடு விஷுவல் ஹோஸ்ட் மை ப்ராஜெக்ட் வாஸ் கிரியேட்னு சொல்லி நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ இப்படி வந்ததுக்கு அப்புறமா நம்ம டேரெக்டாக போயிட்டு நம்ம ரன் பண்ண முடியாது. இங்கே பாருங்க மை ப்ராஜெக்ட் சொல்லிட்டு நீங்கள் ஸ்லாஷ் போட்டு நீங்கள் என்டர் பண்ணுறீங்கன்னா நமக்கு வந்து ரன் ஆகாது. ஏன்னா நமக்கு திரும்ப அகைன் நமக்கு இந்த ஹோம் பேஜ் டிஸ்பிளே ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த வேம்பை ரீஸ்டார்ட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த விஷுவல் ஹோஸ்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வேம்பை ரீஸ்டார்ட் பண்ணலாம். ஜஸ்ட் பாருங்க அந்த வேம்ப் ஐக்கன் மேலே வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரீஸ்டார்ட் ஆல் சர்வீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ சூஸ் பண்ணா நமக்கு வந்து அந்த ஐக்கன் நமக்கு கலர் சேஞ்ச் ஆயிரும். இப்போ நமக்கு வந்து எல்லோ கலரில் இருக்குது. நமக்கு வந்து இப்போ ரெட் கலர்ல இருந்து எல்லோ கலர் சேஞ்ச் ஆகும். அண்ட் தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து அந்த ஃபைலை ரன் பண்ணிக்க முடியும். இங்கே பாருங்க நமக்கு க்ரீன் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து அந்த நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ நியூ டேப் ஓப்பன் பண்ணிட்டு இங்கே மை ப்ராஜெக்ட் ஒரு ஸ்லாஷ் கொடுத்து இப்போ என்டர் பண்ணுறேன். நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் வந்து ரன் ஆயிரும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா விஷுவல் ஹோஸ்ட் கிரியேட் பண்ணி அந்த ஹோஸ்ட் மூலியமாக நம்ம ரன் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ண அந்த test.php சொல்லிட்டு அந்த ஃபைல் இருக்கும் ஓகேங்களா. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ரன் ஆயிரும். இங்கே பாருங்க திஸ் இஸ் PHP ஃபைல்னு சொல்லிட்டு நமக்கு அந்த ஃபைல் வந்து டிஸ்பிளே ஆயிரும் ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா PHP ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணிக்க முடியும்.
ஸோ இப்போ நம்ம ஒரு ஃபைல் நம்ம ரன் பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் நம்ம ரன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு சர்வர் இருக்கணும். ஸோ அந்த சர்வர் தான் வந்து வேம் சர்வர், இல்லைன்னா வந்து லேம்ப் ஜாம்ப்னு சொல்லிட்டு நிறைய சர்வர் இருக்கு. ஸோ நான் வந்து வேம் சர்வர் யூஸ் பண்ணுறதுனால நான் வந்து அந்த வேம் சர்வர் மூலியமா வந்து ரன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து டேட்டா பேஸ் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து லோக்கல் ஹோஸ்ட் கொடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து ரன் பண்ணிக்கலாம். இப்போ லோக்கல் ஹோஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு PHP மை அட்மின்ல போயிட்டு நம்ம வந்து டேட்டா பேஸ் நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு வெப் லிஸ்டிங் ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த வேம்ப் ஃபோல்டுக்குள்ள போயிட்டு நீங்கள் நியூவாக ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் வந்து டேரெக்டாக நீங்கள் மை ப்ராஜெக்ட் கொடுத்து நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் லோக்கல் ஹோஸ்ட்டே போயிட்டு இங்கே பாருங்க, நான் லோக்கல் ஹோஸ்ட் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். லோக்கல் ஹோஸ்ட்ல போயிட்டு இங்கே மை ப்ராஜெக்ட் சொல்லிட்டு நம்மளோட நேம் இருக்கும், விஷுவல் ஹோஸ்டோட நேம் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி நம்ம ரன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் டேரெக்டாக போயிட்டு மை ப்ராஜெக்ட் கொடுத்து ரன் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் லோக்கல் ஹோஸ்ட் மூலியமாக ரன் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ அந்த இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வேம்ப் சர்வர் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதுன்னு பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ண சொல்லி பார்த்துட்டோம். ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து அந்த வேம்ப் சர்வர் மூலியமா ஒரு PHP ப்ரோக்ராம் வந்து எப்படி நம்ம ரன் பண்ண சொல்லி பார்த்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு நல்ல டாபிக்கோட பார்க்கலாம். ஸோ அண்ட் தென் பை பை, see you.